அச்சுனஸோட டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ஜனநாயகன். இந்த படத்தோட ஆஃபிஷியல் ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ் டீசரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சூப்பராக இருந்திருக்கும். ஸோ நிறைய பேர் அந்த கிளிம்ஸ் டீசராக மறுபடியும் பார்த்துட்டு ரிப்பீட் வாட்சாக பார்த்துட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ் அண்ட் ஸ்டைல் லுக்கில் நம்ம தளபதி விஜய் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதோட ஸ்டோரியுமே பகவந்த் கேசரியை படிட்டிங்கிங் பண்ணி தான் ஜனநாயகன் திரைப்படத்தை பொலிட்டிக்கல் ரீதியாக அப்படியே மொத்தமாக ஸ்டோரியாக மாற்றி அச்சு கதையில் இந்த படம் இருக்குன்ற மாதிரி பரவலாக பேசப்படுது. நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. படத்தோட ஸ்டோரி கண்டிப்பாக பகவந்த் கேசரி படத்தோட ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்டோரியை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரிலாம் இல்லை. ஸோ அந்த ஸ்டோரி கான்செப்டை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம்லாம் படிட்டிங்லாம் பண்ணி நிறைய சீன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி தான் இந்த ஜனநாயகன் திரைப்படத்தை எடுக்கிறாங்களாம். ஸோ பகவந்த் கேசரி ரீமேக்னு சொல்லி யாருமே எங்கேயுமே ஆஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் அந்த படத்தோட ரைட்ஸ் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ வாங்கிட்டு அந்த ஸ்டோரியை ரீக்ரியேட் பண்ணுறாங்க. வேறு எதுவும் இல்லை, ரீக்ரியேட் பண்ணி நிறைய சீன்ஸ், ஏகப்பட்ட சீன்ஸ்லேருந்து எல்லாமே மாறும். குறிப்பாக பாலையாவோடைய அந்த மாஸ் சீக்வன்ஸு, அவர் பேசுகிற பஞ்ச்லேருந்து அவரோட கதை எல்லாமே மொத்தமாகவே மாறும். ஸோ மெயினாக மொத்தமாகவே தளபதியோட படமாகவே தான் இந்த படம் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜனநாயகன் திரைப்படத்துலேருந்து நெக்ஸ்ட் ஒரு 3 monthsக்கு எந்த விதமான அப்டேட்டும் வரப்போகிறதில்ல. ஸோ இப்போ இருக்க அந்த கிளிம்ஸ் டீசரை தாண்டி வேறு எதுவுமே நியூ போஸ்டரோ ஃபர்ஸ்ட் சிங்கிளோ எதுவுமே அவங்க இது வரைக்கும் பிளான் பண்ணல. அக்டோபர் மந்த்லேருந்து தான் படத்தோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 3 months கேப்பில் எதுவுமே போஸ்டர்லேருந்து எதுவுமே வராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆகஸ்ட்டில் வேணால் 15th அன்னைக்கு ஒரு போஸ்டர் வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை தாண்டி வேறு எதுமான அப்டேட்டும் சரி, அஃபிஷியல் அப்டேட் எதுவுமே வராது. ஸோ அன்அஃபிஷியலாக தான் நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அன்அஃபிஷியலான வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன்.